60 வயசுக்கு அப்புறம் 6 கோடி ரூபாய் சேமிக்க முடியும் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? 60 வயசுக்கு அப்புறம் ரிட்டையர்மெண்ட் ஆக போறாங்கன்னா அவங்க அதுக்கு முன்னாடி எந்த விதமான ஸ்ட்ரகிள்ஸ் அனுபவிச்சிருப்பாங்க அப்படிங்கறது நம்மளால யோசிக்க முடியுது. இப்ப அவங்க கெரியரை 21ல இருந்து 25க்குள்ள ஸ்டார்ட் பண்ணி பைக் இஎம்ஐ, கார் இஎம்ஐ, ஹவுசிங் லோனு, மேரேஜ், குழந்தைங்களோட எஜுகேஷன் அப்படின்னு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ ஃபேஸ் பண்ணி அவங்களால எந்த வித அவங்களுக்காக ஒரு சேமிப்பை சேர்த்திருக்க முடியாது. 50 வயசு வரைக்கும் அவங்களுடைய லைஃப பாக்குறத விட்டுட்டு அவங்களோட ஃபேமிலிக்காக ஓடிட்டு தான் இருந்திருக்கு. 50 வயசுக்கு அப்புறம் இன்னும் நம்ம 10 வருஷத்துல ரிட்டையர்மெண்ட் ஆக போறோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை நினைக்கும் போதுதான் அவங்களுக்கு அந்த ஒரு பயமே வருது. நம்ம எதுவுமே சேர்த்து வைக்கல அப்படிங்கிற ஒரு பயம் வருது. இப்ப 50 வயசுல நீங்க இருக்கிறீங்கன்னா ஒரு 10 வருஷத்துல, அதாவது நீங்க ரிட்டையர்மெண்ட் ஆக போறதுக்குள்ள நீங்க என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணீங்கன்னா உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் உங்க லைஃப் பினான்சியல் இண்டிபெண்டா இருக்க முடியும் அப்படிங்கிற வீடியோ தான் இதுவா இருக்க போகுது. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, ஸ்கிப் பண்ணாம. நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. 50 வயசு வரைக்கும் அவருடைய ஃபேமிலிக்காக, அதுவும் அவங்க குழந்தைங்க, மனைவி, குழந்தையோட எஜுகேஷன் இப்படின்னு அவங்களுடைய லைஃபும் ஓடிட்டு இருந்திருக்கும். இதுக்கப்புறம் நான் எப்படி சேமிக்கிறது மூலயமா நான் பினான்சியல் ஃப்ரீடமா இருக்க முடியும் என் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அப்படின்னு பார்க்கும்போது சில விஷயங்களை அவங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். எனக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, எனக்கு 51 வயசு ஆகுது, நான் இன்னும் ஒரு 9 இயர்ஸ்ல ரிட்டையர்மெண்ட் ஆக போறேன், நான் எப்படி என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் நான் ஒரு பினான்சியல் ஃப்ரீடமா இருக்க முடியும் அப்படிங்கறத கேட்டிருந்தாரு. அவருக்கான வீடியோவா தான் இது இருக்க போகுது. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல யாரெல்லாம் இருக்கிறீங்களோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க இப்போ 50 வயசு இருக்கிறீங்கன்னா இதுக்கப்புறம் உங்களுடைய பினான்சியல் ஃப்ரீடம் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் உங்களுடைய பினான்சியல் ஃப்ரீடமா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு நீங்க கப்பல் ஆஃப் திங்ஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன், ஹெல்த் இன்சூரன்ஸ் மஸ்ட். ஹெல்த் இன்சூரன்ஸ் 50க்கு மேல இருக்கிறவங்க கண்டிப்பா ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டே ஆகணும். இது வரைக்கும் நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் போடல அப்படின்னாலும் இதுக்கப்புறமாவது நீங்க அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்டார்ட் பண்றது ரொம்பவே முக்கியமான விஷயம். இந்த ஸ்டேஜ்ல தான் உங்களுக்கு இந்த இன்சூரன்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் என் பையன் 22 வயசு ஆகுது, நான் அவங்க நேம்ல எடுக்கலாமா அப்படின்னு கேட்டா நீங்க உங்க நேம்லயோ இல்ல உங்களுடைய ஒய்ஃபோட நேம்லயோ ஜாயிண்டா நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். 40ல இருந்து 45 லேக்ஸ்க்குள்ள நீங்க கண்டிப்பா ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருக்கோம். நம்மளுக்கு உங்களுக்கு சடனா ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம், அப்ப அந்த ப்ராப்ளம்னால உங்களுக்கு ஏதாவது ஒரு லம்ஸ் அமௌண்ட் தேவைப்படும் போது ஏதாவது ஒரு கடன் வாங்குவீங்க. கடன் வாங்கினதுக்கு அப்புறம் என்ன உங்களுடைய தாட்டா இருக்கும், நம்மளுடைய செட்டில்மெண்ட்டை நம்ம அதுல அடைச்சிடலாம் அப்படின்னு இருக்கும். நிறைய பேரு இந்த மாதிரி விஷயங்கள்ல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. சோ அதனால அவங்க வீடு விற்க வேண்டிய சூழ்நிலை கூட வர வேண்டியதா இருக்கு. அப்ப ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அவங்க ஒரு கடனாளியா தான் இருக்கிறாங்க. இன்சூரன்ஸ்ங்கிறது ஒரு எமோஷனலான விஷயத்தோட கனெக்ட் ஆகுறது. நீங்க உங்களோட ஒய்ஃபுக்கோ இல்ல உங்க ஹஸ்பண்டுக்கோ உடம்பு சரியில்லை அப்படிங்கும் போது எப்படியாச்சும் எதை பண்ணியாச்சு கடனை உடனே வாங்கியாச்சு அவங்கள சரி பண்ணிடணும், சரியாக்கிடணும் அப்படின்னு தான் யோசிப்போம். சோ அந்த டைம்ல நம்ம ஏதாவது பண்ணியாதான் அவங்கள சரி பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறோம். சோ நீங்க 25 வருஷத்துல இருந்தே உங்களுடைய ஹெல்த் இன்சூரன்ஸை நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். சப்போஸ் நான் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னாலும் ஆஃப்டர் இந்த 50க்கு அப்புறமாவது நீங்க என்ன பண்ணிருக்கணும், ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்டார்ட் பண்றது ரொம்பவே நல்ல விஷயம். ஒன், எமர்ஜென்சி கார்பஸ். இப்போ நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டிருப்பீங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் 40ல இருந்து 45 லேக்ஸ் அபோவ் கூட நீங்க போட்டிருக்கீங்க. இன்சூரன்ஸ் இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஹெல்த் எக்ஸ்பென்ஸ்ல இருந்து உங்களை காப்பாத்தும். அதுவே எமர்ஜென்சி கார்ப்ஸ்ங்கிறது உங்களுடைய சின்ன சின்ன விஷயம். எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு ஐ செக்அப் பண்றீங்க, ஒரு டென்டல் கிளினிக்கு நீங்க ரெகுலரா எடுத்துக்கிறீங்க, இல்ல நீங்க ஒரு டயாபெட்டிஸ் பேஷண்டா இருக்கிறீங்க அப்படிங்கும் போது ஒரு 3ல இருந்து 6 மந்த்ஸ் வரைக்கும் நீங்க செக்அப் பண்ணிட்டே இருக்கணும். இதே கப்பல்ஸா இருக்கும் போது அவங்க 2 பேருக்கும் சேர்த்து மந்த்லி அவங்களுடைய மெடிக்கல்ஸ் செக்அப் மாதிரி விஷயத்துக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு 6 to 7,000 உங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த மாதிரி விஷயத்துக்கு உங்களுக்கு யூஸ் ஆகுறது தான் எமர்ஜென்சி கார்ப்ஸ். நீங்க இப்போ இது வரைக்கும் நான் ஃபேமிலி வரைக்குமே பார்த்துட்டு இருந்தேன், எனக்காக நான் எதுவுமே எடுத்து வைக்கல, என்னுடைய ஒய்ஃப்க்கும் எனக்கு எதுவுமே எடுத்து வைக்கல அப்படிங்கும் போது இந்த 50க்கு அபோவ் ஆச்சு நீங்க என்ன பண்ணலாம், இந்த எமர்ஜென்சி கார்ப்ஸ் நீங்க ஒவ்வொரு மந்த்தும் நீங்க ரெடி பண்ணிட்டே வரலாம். ஆஃப்டர் 60 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷன் அப்போ உங்களுக்கு இந்த எமர்ஜென்சி கார்ப்ஸ்ங்கிறது ரொம்பவே
யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு 10ல இருந்து 12 வருஷம் வரைக்குமாவது நீங்க ஒரு எமர்ஜென்சி கார்ப்ஸ்ங்கிறத நீங்க பில் பண்ணி வச்சிருக்கீங்க. எமர்ஜென்சி ஃபண்ட் போட்டுட்டு வர அந்த பேங்க்ல வந்து உங்களுக்கு எந்த ஒரு நெட் பேங்கிங்கோ இல்ல ஏதோ ஒரு யூபிஐ டிரான்சாக்ஷனுக்குள்ள எந்த ஒரு சோர்ஸும் லிங்க்கும் அட்டாச் பண்ணிருக்க கூடாது. அதாவது யூபிஐ டிரான்சாக்ஷனோட லிங்க் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்களோட எமர்ஜென்சிக்கு ஏதாவது ஒரு திங்ஸ் உங்களுக்கு சரி இதுல இருந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நீங்களே மாத்த ஆரம்பிச்சிருங்க. அது உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு நம்பரா போயிட்டு இருக்கும். ஸோ அதுல எந்த விதமான டிரான்சாக்ஷன் லிங்கை வந்து யூஸ் பண்ணி வச்சுக்காது. ஸோ வி ஹாவ் டு மேக் ஷுர் எமர்ஜென்சி கார்பஸஸ் பில்ட் சஃபிஷியன்ட்லி. இப்போ வந்து பசங்க வந்து எஜுகேஷனுக்காக நான் லோன் எடுக்கலாம் அப்படின்னு நீங்க எந்த வித ஒரு கடன்லயும் லோன்லயும் போய் மாட்டிக்காதீங்க. அவங்க படிக்கிறதுக்கான லோனை அவங்க பேர்லயே அவங்களே எடுக்க வைங்க. அவங்களுக்கு சில பீரியட் வரைக்கும் டைம் கொடுக்குறாங்க கவர்மெண்ட். அவங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த லோனை அவங்களே கட்டக்கூடிய அவங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்க ஆரம்பிக்கணும். அதுல போய் எல்லாத்தையும் அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து நம்ம போய் கடன்ல போய் மாட்டிக்கூடாது. ஆஃப்டர் 50க்கு அப்புறம் உங்களை பத்தி நீங்க யோசிக்க ஆரம்பிக்கணும். இந்த லோன்ல எல்லாம் நீங்க போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் அந்த டிப்ரெஷன் வந்து இன்னுமே ஜாஸ்தி ஆயிட்டு. 50 வயசுக்கு அப்புறம் உங்களுடைய பினான்சியல் ஃப்ரீடமா நீங்க இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஸ்கில் ஏதாவது ஒரு ஸ்கில்ல நீங்க என்ன பண்ணும் அப்கிரேட் பண்ணிட்டு இருக்கணும். அந்த அப்கிரேட் பண்ற மூலமா உங்களுடைய ஆஃப்டர் 60 இயர்ஸ்க்கு அப்புறம் கூட உங்களால பினான்சியல் ஃப்ரீடமா இருக்க முடியும். ஸ்கில்ஸ் அதிகப்படுத்துறதுனால என்ன பெனிஃபிட் இருக்கும்? நம்மளோட இன்கம் சோர்ஸும் அதிகப்படுத்த முடியும், நம்மளோட சேவிங்ஸையும் அதிகப்படுத்த முடியும். உங்களுடைய வெளியே வந்துட்டு உங்க ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ணீங்களே அதுல இருந்து உங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. அது மூலயமா உங்க ஸ்கில்ல வச்சு அப்கிரேட் ஆயிட்டு அதை வச்சு அவங்க வெல்த்தை பில்ட் பண்ணிக்க முடியும். இதை விட ரொம்ப முக்கியமானது நம்ம ஹெல்த் தான். ஹெல்த் இல்லைன்னா வெல்த்தை பில்ட் பண்றதுல எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது. இப்போ இந்த 6 கோடியை நம்ம எப்படி மாத்தலாங்கிறத பாக்கலாம். இப்போ 50 வருஷம் வரைக்கும் அவரோட ஃபேமிலிக்காக எவ்வளவோ ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க. லம்ப்ஸ் அமௌண்டான ஒரு 10 lakhs அவரை புரட்டிட்டாருன்னா அந்த அமௌண்ட்டை ஒரு இன்வெஸ்ட் பண்றது மூலயமா அவர் என்ன கோடி ரூபாய் வரைக்கும் அவரால் சேமிக்க முடியும். அது எப்படின்னு ஒரு சின்ன கால்குலேஷன் மூலயமா பார்க்கலாம். இப்போ அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் 10 lakhs இருக்குது. அதோட பீரியட் வந்து பார்த்தா 10 வருஷமா இருக்குது. அசியூம் பண்ணிக்கோங்க அவருடைய ரிட்டர்ன்ஸ் வந்து 15% இருக்குதுங்கிறத ஒரு அசியூம் பண்ணிக்கலாம். மந்த்லி எஸ்ஐபி அமௌண்ட் வந்து 25,000 அவர் பே பண்றாரு அப்படின்னா அவர் 10 வருஷ பீரியட் இருக்குது. அந்த 10 வருஷத்துல ஸ்டெப் அப் பண்ணி அவருடைய பர்சன்டேஜ் அதாவது அவர் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காரு. 10% இன்வெஸ்ட் பண்றாருன்னே வச்சுக்கலாம். அவருக்கு அந்த 10 வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1,35 லட்சம் ரூபாய் கிடைக்கும். கரண்ட் ஏஜ் 60 இருக்குது. இப்ப நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் பாத்தீங்கன்னா 1,35 லட்சமா இருக்குது. மந்த்லி உங்களுக்கு எஸ்டபிள்யூபியோட அமௌண்ட் வந்து 1 lakh கிடைக்கும். பீரியட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 25 இயர்ஸ். இப்ப இந்த 1,35 லட்சத்தை நீங்க ஒரு எஸ்டபிள்யூபில இன்வெஸ்ட் பண்றது மூலமா உங்களோட 25 இயர்ஸ்க்கு அதாவது 60ல இருந்து 85 வயசு வரைக்குமே உங்களால மாசம் 1 லட்சம் ரூபாய் உங்களுக்கு இன்கமா வந்துட்டு இருக்கும். இந்த 1,35 இத வந்து எப்படி நம்ம வந்து 6 கோடியா மாத்துறதுன்னு பாக்கலாம். இப்போ நீங்க இந்த 1,35 லட்சத்தை நீங்க எஸ்டபிள்யூபில போட்டிருக்கீங்க. அதோட டைம் பீரியட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 25 வருஷம். டோட்டல் வேல்யூ வந்து 3 கோடி ரூபாய் இருக்கும். அதோட எண்ட் ஆஃப் வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 6 crores உங்களுக்கு கிடைச்சிடும். மாதிரி எல்லாம் பிளான் பண்ணி உங்களுடைய 60 வயசுக்கு அப்புறம் பினான்சியல் ஃப்ரீடமா இருக்கக்கூடிய நெசசரி ஆக்ஷனை நீங்க எடுக்கணும். இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் நீங்க தனியா பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஏதோ ஒரு பேசிக்கா தெரிஞ்சு இதை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயத்திலயும் என்ன ஆயிடும் லாஸோ இல்ல கொலாப்ஸ் ஆயிடும். சோ இந்த விஷயத்த என்னுடைய பர்சனல் அட்வைஸா நான் என்ன சொல்றேன்னா இதை வந்து நிறைய பினான்சியல் அட்வைசர் இருக்காங்க. அவங்க கிட்ட இதை நீங்க வந்து கன்வே பண்ணி உங்களுடைய ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி அவங்க நிறைய ஐடியாஸ் கொடுப்பாங்க. நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணலாம் எவ்வளவு கிடைக்குங்கிற ஈக்விட்டி போர்ட்ஃபோலியோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவங்க உங்களுக்கு கிளாரிஃபை பண்றது மூலயமா உங்களுக்கு ஒரு தெளிவான கிளாரிட்டியான ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ மஸ்ட் நீங்க வந்து ஒரு பினான்சியல் அட்வைசர் இல்லாம இந்த மாதிரி விஷயத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. குறைஞ்ச விலையில தங்க நகைகளை எங்க வாங்கலாங்கிற வீடியோட லிங்கை வந்து நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணிருக்கேன். ஸோ உங்களோட ஃப்ரீ டைம்ல அதை செக் பண்ணி பாருங்க.